பெயிண்டரா? வா என்ன 4 நாள் செய்கிற வேலை என்ன 10 நாளாக செஞ்சுக்கிறீங்க? ஐயா இதில் வந்து பெயிண்ட் அடிச்சுக்கிறாங்க. இதில் ஒயிட் சிமெண்ட் போட்டதோட திரும்ப கலர் ஏற்றிட்டாங்க, பிரேமர் போடாங்க. வீட்டுக்காரருக்கு தெரியலனாலும் ஒரு பெயிண்டர் வந்து இப்படி பண்ணால் தான் பிரேமர் போட்டுட்டு பண்ணணும்னு சொல்லலை, அப்படியே கலர் ஏற்றி இப்போ இதெல்லாம் உறிஞ்சி வருது ஈரப்பதம் தன்மை. சரி சொல்லிட்டாச்சு, அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் வராதா? போட்டுட்டு எந்த பிரச்சனையும் வராதா? வராது. லைஃப் வருமா? ஒன்று ஏற்றுனா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அது மேலே தேய்க்காம அடிச்சா? தேய்க்காம அடிக்கக்கூடாதுங்க ஐயா. அடிச்சா என்ன ஆகும்? மறுபடியும் அதே பிரச்சனை தான் வரும். அப்படியா? என்ன இது தேய்க்கிற வேலை முடிஞ்சிருமா? இன்னைக்கு முடிஞ்சிடும். போட்டுட்டு தேய்க்கிறது ரொம்ப கஷ்டமாகுதா? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சில இடம் வருது, சில இடம் வர மாட்டேங்குது. ஏன் இதை மிஷின் போட்டு தேய்க்கக்கூடாதா? மிஷின் போட்டு தேய்ச்சா சரி வராதுண்ணா. நைஸ் இதில் வராது. நைஸாக இருக்காது. மிஷின் பிடிக்கும் பொழுது மட்டமாக இருக்காது. ஒரு இடம் பள்ளம், ஒரு இடம் மேடாயிடும். அப்புறம் என்ன பண்ணால் அந்த இடமெல்லாம் வந்து பெயிண்ட் போடும்போது சிவரோட ஒழுங்கு தன்மை இருக்காது, ஃபினிஷிங் வராது. சரி என்ன வருதுங்க? அந்த வருஷம் அப்படியா? சரிங்க. இதெல்லாம் சொன்ன குப்பைங்களா? குப்பைக்கு ஆகும். இதே ஒரு பைட்டு வந்துச்சு. அப்போது இதெல்லாம் செலவு மொத்தம் பாருங்கள். இந்த ரூமை சுற்றி பாருங்க எப்படி இருக்குன்னு. மொத்தம் வருது. சரி நல்லா தேய்ச்சி அடிங்க. ஆ சரிங்க, நன்றி.